அவங்க ஏதோ ஒரு ஷூட்டிங்லாம் போய் நடிச்சிருக்காங்க. ஆமாம், அவங்க பேர் ஜாய்சி. இயக்குனரும் நாங்களும் கொட்டிவாக்கம் பீச்சை நோக்கி போயிட்டுருக்கோம். யாரு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீச்சுக்கு வந்துட்டோம். இந்த பீச் அதை பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி இந்த பீச்சில் தான் காலையில் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஷூட்டு. கேமராமேன் முன்னாடி போயிட்டுருக்காரு, அது ஷூட் பண்ணுறதுக்கு இடத்த பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காரு. நானும் கையில் பேடோட என்னென்ன ஷார்ட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு கேமராமேனுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் போயிட்டுருக்கேன். டேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு கதை சொல்லிகிட்ருக்காரு. இதான் நண்பர்களே இந்த பீச். இது வந்து கொட்டிவாக்கம் பீச். இந்த லைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. காற்று ஓவராக அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் சன் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனந்த் ஹாய் சொல்லுங்கள். இதுதான் ஆனந்த், இந்த படத்தோட கேமராமேன். ரொம்ப இவருக்கு நல்ல ஃப்ரேமிங் சென்ஸ் இருக்குது. ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு. நீங்கள் இந்த பீச்சை ரொம்ப அழகாக எடுக்க போகிறாரு. ஹீரோயின் காட்டேஜில் தங்கியிருக்காங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பீச்சில் ஷூட் பண்ணுறாங்க. அந்த ஹீரோயினுக்கு அவங்க லைஃப்பில் நடந்த மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை பற்றி சொல்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். கொட்டிவாக்கம் பீச்சில் அந்த ஷூட்டு முடிய போகுது. இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வலசாரவாக்கம் போகணும். எனக்கு ரியாக்ஷன் மட்டும்தான். ஆமாம், சர்ஜிக்கல் சக்ஸஸ். பேஷன் லைஃப்பை சேவ் பண்ணிட்டேன். ஆனால் அவருக்கு சுயநினைவு வருமா இல்லைங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். அது கண்டுபிடிச்சு பண்ணுறது தெரியும். அப்போன்னு அப்படியே ஒரு ஆரம்பிச்சு அவர் சொல்லி முடிச்சோன்னா அப்படியே அவருக்கு ஒரு சார்ஜ் அப்படியே ப்ரூவ் பண்ணுவாங்க. ஹீரோயினோட முக்கியமான ஒரு க்ளோஸ்அப் காட்சி டேரக்டர் எடுத்துட்டுருக்காரு. அது வலசரவாக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் இந்த ஷூட் நடந்துருக்கு. ஆட்டோ டிரைவர் சீனு. ஆட்டோவில் ஹீரோவையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி. இதில் நான் தான் ஆட்டோ டிரைவராக நடிக்கிறேன். ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, லைட்டிங் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரையும் கூட்டிகிட்டு போக போகிறேன்.